ரீசனிங் டைஸ்ல அதாவது பகடையில அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஒரு 3 டைஸ் கொடுத்துருக்காங்க, 3 பகடை கொடுத்துருக்காங்க. அந்த பகடையில ஒவ்வொரு பகடையிலையும் KLMNOPன்னு இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கும். அதாவது மொத்தம் பகடையில 6 பக்கம். ஸோ 6 பக்கமும் ஒவ்வொரு லெட்டர் இருக்கும். அதுல எம்முக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு 3 டைஸ் கொடுத்துருவாங்க. அதுல KLMNOP. ஸோ இந்த மாதிரி 6 லெட்டரும் ஒவ்வொரு பாடையிலுமே இருக்கும். இந்த ஒவ்வொரு பாடையிலுமே இந்த 6 லெட்டர் இருக்கும். அதுல எம்முக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து என்ன லெட்டர் வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க எம் எங்க இருக்குது, இதுல இருக்குது. ஸோ இந்த லெட்டர்ல எம் தவிர மற்ற ரெண்டு லெட்டரையும் பாருங்க KO. ஸோ மற்ற 2 டைஸ்ல இந்த KO அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்குது. இந்த டைஸ்ல இருக்கு, இதுல இல்ல, இதுல இருந்து O இல்ல. ஸோ அப்ப இந்த டைஸ் மட்டும் எடுத்துக்காங்க. ஸோ இந்த KO அதே மாதிரி இங்க KO அதை விட்டுருங்க. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குது, N இருக்குது. அப்ப இந்த எம்முக்கு ஆப்போசிட்டா N வரும். இது N கேட்டாங்களா, Nக்கு ஆப்போசிட்டா M வரும். ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர்.